டான் டிவி பார்வையாளர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உணவை மட்டுப்படுத்தவும் உடலை கட்டுப்படுத்தவும் கட்டுக்கோப்பா பேணவும் வேண்டும் என்ற தலைப்பில் உடல்நலம் பாதிக்கப்படுவதால் மனநலம் உளநலம் பாதிக்கப்படும் என்பதை விளக்க விரும்புகின்றேன். அதாவது மனித உடல் என்கிற உடல்ல உள்ள நோய்களால நாங்கள் துன்புறுகின்ற வேளை மனதுக்குள் அந்த வேதனை அனுபவிக்கின்றதுனால நாங்கள் வலிக்குது நோவுது இப்படியும் ஒரு நிலையா வந்துட்டு இவ்வாறு யோசிப்பதனால மனத்தை பாதிக்குது. ஆகவே உடல் நலம் குன்றும்போது உளநலம் பாதிக்கப்படுகின்ற ஒரு பொதுவான கருத்தாக இருக்கு. அதுக்கிட்ட அனுபவ ரீதியாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்ப உடல் நலம் பாதிக்கிறதால உள்ளமேன் பாதிக்கிறதுக்கான விளக்கம் இதுதான். என்னென்னு சொன்னால், நாங்கள் உடல்ல வேதனைப்படுற எல்லாமே உடல்ல அனுபவிக்கிற எல்லாமே மூளைக்கு செய்தி போகும். மூளை இப்ப நாங்கள் நெருப்பு கால தூக்குற மாதிரி அடுத்தவர்களை பார்த்து சிரிச்சா நாங்களும் ஒருக்கா சிரிக்கிற மாதிரி மூளை உடனுக்குடனையும் தீர்வுகள் எடுத்து பதில தருகிறது. ஆனால் சில வேதனைப்படுற விடயங்கள் இருக்கும்போது நாங்கள் தவறான சிந்தனைகளில் தவறாக நாங்கள் யோசிச்சு கொண்டு இருப்போம். அதை ஒரு பெரிய சுமையாக கருதுகிறதால மனத்தில் நாங்கள் தேக்கி வச்சு கொண்டு அதை யோசிப்பதனால சிந்திச்சு கொண்டு இருப்பதனால என்ன செய்யும், உடல் நல அது சக்தி இழக்கப்படுகிறது. ஆகவே உடலில் ஏற்படும் மாற்றங்கள் எல்லாம் உடனுக்குடன் மூளைக்கு தெரிய வருகிறது. நான் இப்போ சொன்ன ஒன்று நெருப்பை சுட்டு அல்லது மற்றவர் புன்னகை பதிலுக்கு நாங்கள் புன்னகை ஒன்று. ஆகவே நோய்களின் தாக்கம் அல்லது நோய்களின் பாதிப்பு உள்ளத்தில் மனத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களே உளநோய்களுக்கு காரணம். உதாரணமா எனக்கு கால் கலட்ட பண்ணி வந்துட்டு, அப்ப அதை நான் ஒரு அவமானமாக கருதினால் அல்ல அது ஒரு சுமையாக கருதினால் அல்ல அது அதனால ஏற்படுகிற ஒரு என்னது இழிநிலைக்குள்ளாயிட்டேன் அல்ல மாற்றுத்திறனாயிட்டேன் நோய்பட்டால் அந்த வேதனையை தாங்க முடியாத நிலையில நாங்கள் தினமும் யோசிப்பதனால மனம் பாதிக்கப்படுது, உள்ளம் பாதிக்கப்படுது. இப்போது எலக்ட்ரானிக் கால் வந்துட்டு பொருத்தி போட்டு நடக்கலாம், நானும் வாழலாம், மாற்றார போல என்னாலேயும் வாழ முடியும் என்ற ஒரு துணிச்சலை உங்களை வரவைக்க முடியுமா இருந்தால் இந்த மனச்சுமைகள் மனத்தில் இருக்கிற பாதிப்புகளை கொஞ்சம் தூக்கி எறிய முடியும். அவ்வாறு நாங்கள் சிந்திக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கு. சில பார்க்கும்போது சில சுற்றுச்சூழலை நமது நன்மதிப்பை இழந்த நிலையிலையும் சிலர் நாங்கள் பாதிக்கும். அறியாம தெரியாம தவறு செய்வது வழக்கம். அவை எந்த பெரிய மனிதர்களும் அப்படி செய்திருப்பார்கள். அதனால அந்த தவறை நான் தெரியாமல் செய்து போட்டேன்னு சொல்லி தப்பித்து வாழ முயற்சிக்கிறவன் வென்று விடுகிறான், வாழ்க்கை அனுபவிக்கிறான். இல்ல அது ஒரு தவறு உண்மையிலாம் பிள்ளையான்னு சொல்லி எல்லாரும் புறப்படினவனை முகம் கொடுக்க முடியல என்று பயப்பட்டு கொண்டு போனால் 5 நாள் தற்கொலை எண்ணத்துக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அது ஒரு மனமாற்றம். அது தற்கொலை எண்ணத்துக்கு போகிறவர்களை நாங்கள் ஒரு 2-3 கிழமைக்கு முதல்ல கண்டுபிடிக்கலாம். இந்த ஊர் ஒதுக்கி வைக்குது, இந்த ஆக்களை அணைக்கணும், இல்லை இந்த ஆக்கள் மறைஞ்சு வச்சிருக்கணும், அல்ல இந்த ஆக்கள் விரட்டி விடுகிறார்கள். அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு நிலையை தோற்றி வைத்து தனக்கு இதற்கு மேல் அப்பால் ஏதுமற்ற நிலையில் இருப்பது போன்று அவர் வெளிப்படுத்துவாராயிருந்தார். நாங்கள் அவரை சொல்லி அது விலத்துறவர் விலத்தட்டும், ஒதுக்குறவர் ஒதுக்கட்டும், நாங்கள் எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இதை அனுபவிக்க வேண்டும், இந்த வாழ்க்கையில சுவைக்க வேண்டிய எவ்வளோ இருக்கு, மகிழ்ச்சி அடைய வேண்டியது எவ்வளோ இருக்கு, இந்த வாழ்க்கையில தேடி பொறுக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. இந்த வாழ்க்கையை நாங்கள் தேடி கற்றுக்கொள்வதற்காவது முயற்சி செய்யணும் என்று சொல்லி வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கையில் கணக்க இருக்கின்ற முதுசங்களை நாங்கள் வெளிப்படுத்தி தற்கொலைக்கு போகாம நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே தற்கொலை நாடுவோரை பற்றி நீங்கள் இது இப்படியாக மாற்றிக்கொள்ளுங்கள்.
ஆகவே வாழ்க்கை என்பது நான் சில நோய்கள் காரணமாக ஒரு சின்ன விளக்கத்தோடு முடித்துக் கொள்கிறேன். உடல் நோய்கள் காரணமாக உளமன குழப்பங்கள் வந்தால் மருத்துவரின் வழிகாட்டலை பின்பற்றவும். உடல் நோய் வந்தால் இதுக்கு என்ன மாற்றுவது? இப்போ நாங்கள் சொன்ன பொதுவான ஒரு கருத்து. மற்றது உணவை கட்டுப்படுத்தி உடலை கட்டுப்படுத்தி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். உடல் ஃபிட்டாக இருக்கின்றா போல மனதை லூஸ் ஆக்கக்கூடாது. மனத்தையும் ஃபிட்டாக்குங்கள். சாவை தூக்கி எறிஞ்சு போட்டு வாழ வேணும் என்ற ஒரு தேடலை எங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டு வாழ முயற்சி செய்தால் நாங்கள் மனநோயிலிருந்து கொஞ்சம் விலக்கி அல்ல மனநோய்களை தூக்கி எறிந்து போட்டு வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.